ஹலோ காய்ஸ், இன்னைக்கு 7ஆம் தேதி மே மாதம் 2026. இந்த வருஷம் துபாயில் வந்து கொஞ்சம் சூடு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னா போன மாதமே துபாயில் வந்து நல்ல வெயிலாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வெயில் கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் சூடு தொடங்குது. வெயிலை பாருங்கள் எந்த அளவுக்கு வெயிலாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், வெயிலை பாருங்கள் எந்த அளவுக்கு வெயிலாக இருக்குன்னு. இந்த மாதிரினா வெயிலிருந்து வேலை பார்க்காங்க, ரொம்ப கஷ்டம். அவங்க குடும்பத்துக்காகவும் எவ்வளோ கஷ்டப்படுதாங்க பாருங்கள். வெளிநாட்டிலேருந்து இந்த வெயில் வேலை பார்க்காங்க பாருங்கள். பக்கெட்டில் என்னமோ எழுத பார்க்கீங்களா? ஆமாங்க, என்னோட பக்கெட்டில் என்னோட பெயர் எழுதி வைக்கேன். துபாய் மச்சான் என்னோட சேனல் பெயர் எழுதி வைக்கேன். எதுக்கு இந்த பெயர் எழுதி வைக்கேன்னா, எங்கள் ரூமில் எல்லாருக்கும் சேம் பக்கெட்டு, சேம் கலரு. அப்போ அங்கேயும் சேஞ்ச் ஆகாத இருக்கிறதுக்காக இதில் நான் பேர் எழுதி வைக்கேன். எதுக்கு இந்த பக்கெட்னா, துபாயில இருந்து இந்த மாதம் சூடு, அதனால வெயில் காலம் தொடங்கியாச்சு. இனிமேல் ஒரு 6 மாதத்துக்கு நல்ல வெயிலாக தான் இருக்கும். அப்போ இப்போனால கொஞ்சம் கூலிங் வாட்டரா, நல்ல பைப்பில் நல்ல கூலிங்காக வெள்ளம் தண்ணி வந்துருந்துச்சு. குளிக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வெயில் காலம் தொடங்கினாலே பைப்பை திறந்தால் வெண்மையாக வரும். நாங்களே சூடில் நின்று வேலை பார்த்துட்டு வரோம். அப்போ நிம்மதியாக குளிக்கணும்னு நினைச்சா கூட குளிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி பக்கெட்ல எங்களுக்கு இந்த பக்கெட் கிடைச்சனால இந்த பக்கெட்ல நாங்கள் தண்ணி பிடிச்சி வைப்போம். ஒரு நாளைக்கு முன்னாடியே தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிப்போம். குளிக்க சூப்பராக இருக்கும். ஆனால் சில ரூம்லனா இதோட கொஞ்சம் பெரிய பக்கெட்டாக இருக்கும், நல்ல பக்கெட்டாக இருக்கும். இங்கே ஹீட்டர் இருக்கு, ஆனால் எங்களுக்கு சூடு தண்ணி ஹீட்டர் தான் இருக்கு, நார்மல் ஹீட்டர் இல்லை. அதனால சில பெரிய கம்பெனி ரூம்லனா நல்ல ஹீட்டர்னா இருக்கும். அப்போ எங்களோட பிரவாசிகள் வெளிநாட்டு வாழ்க்கை பார்த்துக்கோங்க. வேலை பார்த்துட்டு நிம்மதியாக கூட குளிக்க முடியாது வெயில் காலத்துல. அப்போ வெயில் காலத்துல எந்த அளவுக்கு கஷ்டப்படுதான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பக்கெட்ல நாங்க டெய்லி தண்ணி பிடிச்சி வச்சிருவோம். அப்போ மறுநாள் குளிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆனா 2 தண்ணி மிக்ஸ் பண்ணி குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து நேரத்து நான் பிடிச்சி வச்சேன் இந்த பக்கெட்ல வந்து. ஆனா இப்ப நான் குளிக்க போறேன். இப்பதான் வேலை முடிச்சுட்டு வந்தேன். இதுல குளிக்கிறதுக்கு தண்ணி ஃபுல்லாயிட்டு இப்படியே இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் இருக்கும். இது தாராளமா ஒரு ஆளுக்கு குளிக்க அவ்வளவு தண்ணி வந்து சூப்பராகவே இருக்கும். அப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் இருக்கும். ஆனா இப்போ நான் பிடிச்சி வைக்கேன். ஆனா ஏற்கனவே நான் நேற்று பிடிச்ச தண்ணி வரை இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இது வந்து நாளைக்கு எடுப்பேன். நான் இதுல மூடி கிடையாது, அதனால இந்த பக்கெட் நான் ரெடி பண்ணேன். இதுல மூடி இருக்கு. மூடி வச்சாச்சுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒன்றும் ஆகாது. அப்போ நாங்க இந்த பெட்லுக்கு அடியில கீழே வச்சிருவோம். அப்போ நாளைக்கு குளிக்கிறதுக்கு இந்த தண்ணி 2 மிக்ஸ் பண்ணி குளிப்போம். மாதிரி கட்டிலுக்கு அடியில வச்சாச்சுன்னா நல்ல கூலிங் ஆயிரும். அப்புறம் நானும் குளிக்க போறேன். தண்ணினா நேரத்துக்கு பிடிச்ச தண்ணி இருக்கு. அப்ப அதுல 2 மிக்ஸ் பண்ணி குளிக்க போறேன். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நாங்க இந்த வெளிநாட்டு வாழ்க்கை பிரவாசிகள் கல்ஃப்ல வந்து கஷ்டப்படுறோம்னு. அப்போ இந்த மாதிரி வெயில் காலத்துல வெளியே சூடுல நின்று வேலை பார்த்துட்டு இங்க வந்து நிம்மதியாக குளிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு இந்த வெளிநாட்டு வாழ்க்கை கஷ்டம்னு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சாதான் நாங்க நிம்மதியாக குளிக்க முடியும். ஓகே, அடுத்த வீடியோக்கு சந்திக்கலாம். பாய்.